சித்திரை மாத புழுதி பத்தரை மாற்று தங்கம். சித்திரையில் மழை பொழிதால் பொன்னேறு பூட்டலாம். இது கோடை உழவின் சிறப்பை விளக்கிறதுக்கு நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழிங்க. கோடை உழவுன்றது தை, மாசி, பங்குனி, சித்திரை போன்ற மாதங்களில் கிடைக்கக்கூடிய மழை நீரை அதை வச்சுக்கிட்டு நிலத்தை நன்றாக புழுதி போட உழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் கோடை உழவுன்னு பேருங்க. இந்த கோடை உழவு மானாவாரி நிலத்துக்கு மட்டும் ஏற்ற தொழில்நுட்பம்ட்டு நிறைய விவசாயிகள் நினைத்துட்டு இருக்காங்க. அது தவறு. இந்த கோடை உழவானது நஞ்சு நில பகுதிக்கு மிகவும் ஏற்றது. இப்போ நஞ்சு நிலத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல் அறுவடைக்கு பிறகு சுமார் 2 முதல் 3 மாத காலங்கள் பயிர் சாகுபடி செய்ய முடியாமல் பயிர் நிலம் சும்மாவே இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சு நில பகுதியில் மண்ணில் பார்த்தீங்கன்னா களிமண் அளவு அதிகமாக இருக்குது. இந்த களிமண்ணோட தன்மை என்னென்னா, வறட்சி காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறப்ப இந்த களிமண் சுருங்குவதால் களிமண்ணில் நிறைய வெடிப்பு உண்டாகும். இந்த வெடிப்பு உண்டாகிறதுல என்னென்னா அடிமண்ணில் இறுக்கம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த அடிமண்ணில் இருக்க அடி ஈரமும் ஆவியாகி போயிடும். இதனால் மண் இறுக்கம் அதிகமாகிறதால அடுத்த நஞ்சு பயிர் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிலத்தை உழுவது மிகவும் சிரமமாயிடும், கஷ்டமாயிடும், தண்ணியோட அளவு அதிகமாகிடுது. ஒரு ஆராய்ச்சி முடிவின்படி கோடை உழவு செய்யாத வயலில் நெல் சாகுபடிப்பு நிலம் தயார் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நீருடைய தேவை அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் சேறு கலக்கி ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாளும் நேரமும் அதிகமாகிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா நடவு தள்ளி போடுது. நடவு செய்யக்கூடிய நாள் தள்ளி விடுது. இந்த மாதிரி இந்த கோடை உழவு செய்த வயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல் சாகுபடிக்கு தேவையான நெல்லின் அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மில்லிமீட்டர் தண்ணீரின் அளவு குறை செய்யுது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நம்ம புழுதிப்பட கோடை உழவு செஞ்சு வச்சுறதால இந்த மண்ணில் வெடிப்புகள்லாம் உருவாகிறது கிடையாது. இந்த மண்ணுடைய இறுக்கம் குறைஞ்சிடுது. அதனால ஒரு உழவு அல்லது 2 உழவில் பார்த்தீங்கன்னா சேர் நல்லா கலங்கிடுது, நடவுக்கு உடனே வந்துடுது. இதனால கிட்டத்தட்ட 60 மில்லிமீட்டர் தண்ணியோட அளவு குறைஞ்சிடுது. இது நெல் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போயிடுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நஞ்சு நில பகுதியில் அறுவடை செய்த பிறகு பார்த்தீங்கன்னா நெல்லோட கட்டை கிட்டத்தட்ட 1/4 அடியிலேருந்து 3/4 அடி உயரம் வரைக்கும் இந்த கட்டையை விட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கட்டைப்பயிர் என்ன செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த பூச்சிகளும் பூஞ்சனங்களும் இருக்கிறதுக்கும் உணவாகவும் உறைவிடமாகவும் முட்டையிடுறதுக்கு பாதுகாப்பான இடமும் அமைஞ்சிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா மண்ணில் கூட்டுப்புழுவாக இருக்கக்கூடிய பூச்சிகள் அந்த இதில் பயிரை சேதம் செய்ய வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டைப்பயிர் இந்த கோடை உழவு செய்கிறதால இந்த கட்டைப்பயிர் என்ன மண்ணோட மண்ணாக கலைக்கப்படுவதால் இந்த கட்டையிலும் மண்ணில் மக்கி நிலத்துக்கு எருவாக பயன்படுது. அதனால் நஞ்சை நிலத்தில் கோடை உழவு செய்கிறதால தண்ணீர் தேவையும் குறைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பூச்சிகள், நுண்கிருமிகள் அழிக்கப்படுது, களைச்செடிகள் அழிக்கப்படுகிறது. அதனால் தண்ணீருடைய செலவும் குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நஞ்சை நிலத்தில் கோடை உழவு செய்கிறதால நமக்கு என்ன நன்மைன்னு சொன்னீங்கன்னா, சில பருவத்தில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் ஒரு கனமழை கிடைக்கும். அந்த கனமழையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குறுகிய கால பயிர் தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா ஒரு பசுந்தாள் வேற போட்டிங்கன்னா அது அடுத்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா உரமாக கிடைக்கும். அதனால் நஞ்சை நிலத்தில் கோடை உழவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம்.